இலங்கைக்கு மீளவும் அவசரமான ஒரு அனர்த்த எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையினாலேயே இந்த ஒரு விஷயத்தை யாரும் எளிதில கடந்து போகாதீங்கோ. இந்த ஒரு எச்சரிக்கை தொடர்புல மிக மிக அவதானமாக இருங்க. என்ன எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த காணொளியில நாங்கள் விரிவாக பேச போறோம். அடுத்ததா எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்களுடைய வீட்டு பூஜை அறையில, அதாவது சுவாமி படத்துல நாங்கள் எப்படி சுவாமியினுடைய படம் வச்சு கும்பிடுவோமோ அதே மாதிரி ஜனாதிபதியினுடைய படத்தையும் அந்த ஒரு இடத்துல வச்சு வழிபட்டு இருக்கிற ஒரு சம்பவம் இலங்கையில நடந்திருக்குது. இத பற்றியும் பேச போறோம். அடுத்ததாக இந்த மரத்தால விழுந்தவன மாடேறி மிதிச்ச மாதிரி இந்த வெள்ள அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பஸ்தர் ஒருவர் எருமை மாடு தாக்கி உயிரிழந்திருக்கிறார். இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இத பற்றியும் இன்றைக்கு பேச போறோம். இது தவிர நாட்டில் நடந்து இருக்கிற இன்னும் சில விஷயங்களை எல்லாம் இந்த காணொலிகளை விரிவாக பேசுவோம். காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவையா அங்க சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு காணொலியோட இணைஞ்சு பேசுறேன். நான் சுதர்ஷினி சசிகரன். இலங்கை மக்களுக்கு இப்ப திரும்பவும் ஒரு அனர்த்த எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்தான் இந்த ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு சொன்னால், நாட்டுல இப்ப 14ஆம் தேதி வரைக்கும் கனமழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாருமே அவதானமா எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் இப்ப மலையக பகுதிகள் அதிக அளவுல இந்த ஒரு மண் சரிவால பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் உயிரிழந்தவர்கள் என்ற எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டே போகுது. ஆக மீளவும் அந்த மக்கள் தங்களுடைய பகுதிகளுக்கு மீள குடியமராமல் இன்னும் சில நாட்கள் காத்திருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அந்த மண்ணுல இருக்கிற ஈரப்பதன்ன்றது இன்னமுமே குறைவடையல. அதனால மீளவும் ஒரு மண் சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால நீங்கள் மீளவும் அந்த இடங்கள்ல போய் குடியேற வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அவர் ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறார். உண்மையில இந்த வளிமண்டலவியல் திணைக்களங்களால எச்சரிக்கைகள் விடுக்கப்படையக்குள்ள சில சமயங்கள்ல நாங்கள் அதை இயல்பா இப்படி ஒன்று நடந்துராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அதை இலகுவா கடந்து போற ஒரு சம்பவங்களும் இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை இலகுவில கடந்து போகாம எல்லாருமே இது சம்பந்தமா எச்சரிக்கையா இருக்க வேணும் அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றைய தினம் இரவு, அதாவது நேற்றைய தினம் 6ஆம் தேதி இரவு ஒரு கொஞ்ச நேரம் இங்க வடக்கு மாகாணம், அதுலயும் குறிப்பா நாங்கள் இருக்கிற யாழ்ப்பாணத்துல ஒரு கொஞ்ச நேரம் தான் மழை பெய்தது. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவ்வளவு வெள்ள நீர் வீடு முழுக்க வந்துட்டுது. அப்ப ஒரு இயற்கை நினைச்சா எங்களை அழிச்சிட்டு போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் காணும் அப்படின்றத இயற்கை அடிக்கடி எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கு. இந்த அனர்த்தத்திலிருந்து நாங்கள் விரைவில் மீண்டு வர வேண்டும். அதுக்காக இது யாரும் கடந்து போட்டு போகாம எல்லாருமே எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு தகவலா பார்க்கப்படுது. எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்களை இப்ப சகல தரப்பினர்களும், அநேகமாக அவரை எதிர்க்கின்ற தரப்பினர்கள் என்று இல்லாமல் பொதுமக்கள் மத்தியில இப்போ அவர் ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு உயரத்துக்கு பார்க்கப்படுறார் என்று சொல்லி சொன்னால் அதுதான் இப்போ ஒரு உண்மையான விஷயமும் கூட. என்னன்னு சொன்னால், ஒரு குடும்பத்துல அருணகுமார திசநாயக்க அவர்களினுடைய படத்தை அவர்கள் தங்களுடைய சுவாமி அறையில வச்சு கும்பிட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஏனென்று சொல்லி சொன்னால், அனுரகுமார திசநாயக்க அவர்கள் இலங்கையில இருந்த மற்ற ஜனாதிபதிகள் மாதிரி இல்லாம மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்த உடனேயே மற்ற ஜனாதிபதிகள் மாதிரி, மற்ற ஆட்சியாளர்கள் மாதிரி நடக்காம மக்களோட இணைந்து அவர் பணியாற்றி இருக்கிறார். அவர் மக்களுக்காக நின்று இருக்கின்றார் அப்படி என்று சொல்லி அவர்களுடைய படத்தை அவர்களுடைய பூஜை அறையில வச்சு கும்பிட்ட ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. உண்மையில இது ஒரு பெரிய நெகிழ்ச்சியான சம்பவம் தான். இதை நாங்கள் சாதாரணமான ஒரு விஷயம் என்று சொல்லலாம். அது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த ஜனாதிபதி மற்ற ஜனாதிபதிகள மாதிரி இல்லாமல் சாதாரணமான ஒரு மனிதராக மக்களோடு மக்கள் அவர் இருக்கிறார். மக்களுக்கு ஒன்று சொல்லி சொன்னால், இது வரைக்குமே ஏற்பட்ட அனர்த்தங்கள்ல இப்படியான ஒரு அறிவித்தல்கள் இல்ல. மக்களுக்கு, இழந்த மக்களுக்கு மிக மிக அதிக அளவிலே அவர்களுக்கு உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மக்கள் மனதுல ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்கள் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கிறார் அப்படின்றதுதான் ஒரு பெரிய நிதர்சனமான உண்மையும் கூட. அதோட அவர் நேற்றைய தினம் பாதிக்கப்பட்ட பல இடங்களுக்கு நேரடியாகவே போய் அங்க இருக்கிற மக்களோட கலந்துரையாடி உங்களுக்கு இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கு, என்னென்ன செய்ய வேணும் அப்படி என்று சொல்லி எல்லாம் அங்க இருக்கிற மக்களோட இயல்பா கலந்துரையாடி இருக்கின்றார். உண்மையில் அது எல்லாம் பார்க்க போகக்குள்ள மற்ற ஆட்சியாளர்களை விட ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க சற்று வித்தியாசமானவராகத்தான் உண்மையிலேயே தெரிகிறார்.
டிட்வா புயல்ல குடும்பஸ்தர் ஒருவரினுடைய வீட்டு பொருட்கள் எல்லாமே தண்ணீல அடிச்சு கொண்டு போகப்பட்டிருக்கு. அப்ப அவர் என்ன செய்றார், தண்ணீல அடித்து கொண்டு போகப்பட்ட தன்னோட வீட்டுல இருந்த பொருட்கள எடுக்கிறதுக்கு முயற்சிக்குள்ள தான் 4 பெண் பிள்ளைகள் என்ற தந்தை எரும மாடு தாக்கியதுல உயிரிழந்திருக்கிறார். கடந்த 30ஆம் தேதி தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எரும மாடு தாக்கியதுல தான் தெஹியட்டகண்டி மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததால புலனறுவு பொது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பொது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட அவர் 5 நாட்களாக சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றார். இவர் மணம்பிட்டிய மகந்தோட்டை என்ற ஒரு இடத்தை சேர்ந்தவர். சமீபத்துல அவருடைய வீடு வந்து இந்த ஒரு அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்டு அவருடைய வீட்டு பொருட்கள் எல்லாம் அடிச்சு கொண்டு போகப்பட்டதனால அவர் அந்த பொருட்கள தேடி காட்டுக்கு போயிருக்கிறார். அப்பதான் அந்த எரும மாடு தாக்கி அவர் பலியாகி இருக்கிறார். உண்மையில அந்த குடும்பத்தினருக்கு வந்து அதாவது 4 பெண் பிள்ளைகள் இருக்கிற குடும்பம் அப்படி என்று சொல்லிக்குள்ள இது மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையா அந்த குடும்பத்தினருக்கு இருக்க போகுது. இந்த ஒரு அனர்த்தம் வந்ததுக்கு பிறகு ஏராளமான உதவிகள் எங்களுடைய நாட்டு மக்களுக்கு கிடைத்துக் கொண்டே வருகின்றது. ஒவ்வொரு மக்களுமே தங்களால இயலுமானதை மற்ற மக்களுக்கு செய்து கொண்டு வருகின்றனர். உண்மையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா நான் பார்த்து நெகிழ்ந்த சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு காணொளிகள்ல. ஒரு சின்ன பிள்ளை தான் சேர்த்து வச்ச ஒரு உண்டியலை கொண்டு வந்து அந்த ஒரு நிதி பங்களிப்பை வந்து செய்யறா. அதுல வந்து ஏன்னு சொன்னா அந்த நிவாரண உதவியா வந்து செய்யறா. இன்னும் ஒரு அம்மா நான் பார்த்திருந்தேன், அவர் தன்னுடைய 2 பனடோல் அட்டைகளை வந்து கொடுக்கிறார். அதுதான் தன்னால முடியும் என்று சொல்லி இப்படி இல்லாத மக்கள் கூட இழந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை வந்து செய்து கொண்டு வரினும் இந்த அடிப்படையில தான் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் நான் ஒரு காணொலி ஒன்று பார்த்திருந்தேன். அதுல இந்த வெளிநாட்டில இருந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்திருக்கக்கூடிய பல சுற்றுலா பயணிகள் வந்து என்ன செய்யணும் என்று சொன்னா மக்களோட மக்களா சேர்ந்து இலங்கை மக்களுக்காக அந்த ஒரு திரும்ப சீரமைக்கிற பணிகள்ல வந்து ஈடுபட்டு கொண்டு வரிடும். அந்த பிரதேசங்களை சீரமைக்கிற பணிகள்ல வந்து ஈடுபட்டு கொண்டு வரிடும். இதே மாதிரியாக தான் இன்னும் சில வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பெண்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யணும் என்று சொன்னா திரும்பவும் அந்த பகுதிகளில் இறங்கி வந்து அந்த அமைக்கிற பணிகள்ல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையில இது ஒரு மிக பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தானே என்று சொல்லி சொன்னால் அது இலங்கை அவர்கள் வேற்று நாட்டவர்கள் தானே அவர்கள் வேறு நாட்டவர்கள் நாங்கள் சுற்றுலாவுக்கு தானே வந்த நாங்கள் அப்படின்னு சொல்லி கடந்து போகாம அவர்கள் இறங்கி அங்க வேலை செய்யறதுன்றது உண்மையில மகிழ்ச்சியான விஷயம். ஆனா இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த அரபு நாடு ஒன்றுல இருந்து இலங்கைக்கு இந்த டச்சிங் பிளைட்ல வந்துட்டு அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்த 2 நபர்கள் வந்து சொல்லி இருந்த ஒரு விஷயம், அதாவது இலங்கையில வந்து எங்களை சரியா கவனிக்கல, அதாவது இலங்கையில புயல் வெள்ளம் ஏற்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் இந்த காணொலியை வெளியிட்டவர்கள் இந்தியாவுக்கு சென்றடைந்ததுக்கு பிறகு, அதாவது இலங்கையில எங்களை சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்லி. ஆனா அவர்களுக்கு இலங்கையில என்ன நடந்ததுன்னு சொல்லி உண்மையா அந்த நேரத்துல தெரியாம இருந்திருக்கு. அதுக்கு பிறகு அவர்கள் மன்னிப்பு கேட்டும் ஒரு காணொலியை போட்டிருந்தவர்கள் இலங்கையில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது, அதனாலதான் நாங்கள் இப்படி சொல்லிட்டோம், உண்மையில நாங்கள் மிகவும் வருந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு தமிழரா இருந்து கொண்டு அவர்கள் வந்து அந்த நிலைமை தெரியாம இருந்தா கூட அந்த ஒரு விஷயம் பேசினது உண்மையில தவறுதான். ஆனா இத்தனைக்கும் வேற இன மத மொழி அப்படின்னு சொல்லி எல்லா பேதங்களையும் கடந்து இலங்கை மக்களுக்காக இறங்கி வேலை செய்த அந்த வெளிநாட்டவர்கள் உண்மையில வந்து பாராட்டப்பட வேண்டியவர்கள் தான். ஆக இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில இது சம்பந்தமாகத்தான் பேசி இருக்கிறோம். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி உறவுகளே.